இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதான் எனக்கு அப்பா வாங்கி கொடுத்த வாட்ச். போதுமா? என்னாச்சு ஐலி? எங்க அப்பா வாங்கி கொடுத்த வாட்ச் மிஸ் ஆயிடுச்சு. எங்க விழுந்துச்சுன்னே தெரியல. ஐயோ, இத வச்சு உங்க வீட்ல என்னென்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஆமா சீனியர், அத நினைச்சதா எனக்கு பதட்டமாவே இருக்கு. சரி பதட்டப்படாம இரு. அதே மாதிரி வாட்சை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு ஜன்னல்ல நான் வச்சிடுறேன். ஓகேவா? ஓகே சீனியர். இதுக்கு என்னடி இப்ப சொல்ல போற? இல்ல, இவ போய் சொல்றா. ஜமுனா இவள நம்பாத. இந்தாங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன் எடுத்த போட்டோஸ் பாருங்க. பாரு பாரு. சுந்தர், எனக்கு ஒரு ஹெல்ப். நானு, பைரவி, நீங்க, சிவா 4 பேரும் நம்ம ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடிட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. என்ன பேச்சு முச்சே காணோம்? குடே இந்தா. சரி, அதெல்லாம் ஓகே. முன்னாடி நாங்க வாட்ச் எங்கன்னு கேட்டப்போ எதுக்கு திருன்னு முழிச்ச? அது சொல்லு. அப்பா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. அத கையில கட்டிக்காம மறந்து வீட்லயே வச்சுட்டு போனது அப்பாவுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுமேனு தான் சொல்ல முடியாம தவிச்சேன். ஆசாசையா அப்பா வாங்கி கொடுத்த வாட்சை எப்படி கையில கட்டாம இருப்பா? அத வச்சுட்டு போனது தெரிஞ்சா வேதனைப்படுவோன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அத பார்த்துட்டு புதுசா கதை கட்டி விட்டு வழக்கம் போல அவளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. நிஜமாவே கேக்குறேன், உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கஷ்டமா இல்ல? ஐலி, கவலைப்படாதம்மா. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீ போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கு. போமா. எல்லாம் என்ன சொல்லி திருத்துறதுன்னே தெரியல. செல்லம், வர வர உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நீ குழம்புறதும் இல்லாம எங்க எல்லாரையும் சேர்த்து குழப்பிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் சரியா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லு. ஏய், இதுக்கப்புறம் லேட்டா வர வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். அவ கிடக்குறான். வா, நான் உனக்காக தான் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா, 2 பேரும் போய் சாப்பிடலாம். ஏய், திரும்ப திரும்ப ஏதோ ஒண்ணு பண்ணி தப்பிச்சுக்கிட்டே இருக்கல்ல. இருடி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே நீ இருந்துட முடியும்? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லா உண்மையும் வெடிச்சு செதறதானே போகுது. அதுவும் என்னாலதான் நடக்க போகுது. ஆமா, இப்படியே உளறிட்டே இரு. ஓ மண்டதான் ஒரு நாள் பிரஷர் தாங்காம வெடிக்க போகுது. ஓடி வா வா, போய் சாப்பிடலாம். என்னையவே பைத்தியக்காரி ஆக்குறல்லடி. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பொன்னி, இலக்கியா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த ரவுடி பசங்களோட சண்டை போட்டதுனால தான் இந்த காயம். ஏண்டா எப்ப பார்த்தாலும் இப்படி மானத்தை வாங்குற? ஏனுங்க சும்மா இருங்க. அந்த ரவுடி பசங்க ஒரு பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதுக்கு என் பையன் சண்டை போட்டது தப்பா? சித்தி, அது தப்பு இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ண பப்புக்கு கூட்டிட்டு போனதா தப்பு. அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? இப்ப என்ன புதுசா நீங்களும் இவன் கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? உங்களை நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற தைரியமா? அப்படிலாம் இல்லக்கா. நான் இன்னொரு வாட்டி சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஒழுக்கமா நடந்துக்கிறதா உங்களுக்கு நல்லது.
அண்ணா அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்களால மறைக்க முடியலண்ணா. அதான் சொல்லிட்டோம்ண்ணா. ரித்திகாவை பார்த்துட்டு போனவங்க ஓகே சொல்லிட்டாங்க. கங்க்ராட்ஸ் ஸ்ருதி. நீ வாழ்த்தெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சாபம் கொடுக்காம இருந்தாலே போதும். மா, இந்த சோகப்படுறது வருத்தப்படுறது இதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. முதல்ல நீ போய் உன்கிட்ட இருக்கிற உன் அம்மாவோட நகையெல்லாம் இப்ப எடுத்துட்டு வா. இங்க பாரு, நம்ம ரித்திக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு நகையெல்லாம் பாலிஷ் போட கொடுக்கணும். அதுக்கு தான் உன் அம்மா நகையை கேக்குறோம். காரணம் போதுமா இல்ல வேற ஏதாவது? ஐயோ அத்தை, ரித்திகா ஏன் தங்கச்சி தானே. என் அம்மாக்கு நானும் மகதான், ரித்தியும் மகதான். ஏய், என் பொண்ணு ஒண்ணும் அந்த கொலகாரிக்கு மக இல்ல. ரித்திகா எனக்கு மட்டும்தான் மக, புரிஞ்சுதா? இங்க பாரு, நகை கேட்டாங்களா? நகையை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போய் வேலையை பாரு. இந்த பாசாங்க பண்ணி பேசுறது, இந்த பாசத்தை காமிச்சு ஏமாத்துறது, இந்த எந்த வேலையும் இங்க வச்சுக்காத. ஒரு அக்கா ஒரு தங்கச்சிக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ உங்க அம்மா அது எல்லாத்தையும் எனக்கு பண்ணிட்டு போயிட்டா. நீ வேற இவளை தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி இவ வாழ்க்கையை ஒண்ணும் கெடுத்து விட்டுற வேண்டாம், புரியுதா? அம்மா அயலி, இந்த நீலி கண்ணீர் உனக்கு எங்க இருந்தா வருமோ தெரியல. நிறைய ஸ்டாக் வச்சிருக்க, பொசுக்கு பொசுக்குன்னு வந்துருது. போடி, போய் நகை எடுத்துட்டு வா போ. ஏய், நகையை எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? நகையை எடுத்துட்டு வானா இங்க வந்து நின்னு ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? அது வந்து என்ன வந்து போயின்னு இழுத்துட்டு இருக்க? என்ன அந்த நகையெல்லாம் இருக்கா இல்ல வித்துட்டியா? ஐயோ இல்ல அத்தை, இங்கதான் இருக்கு. அப்ப எடேண்டி ம். பீரோ தொற. அங்க பெரிய வள்ளல் மாதிரி நகை குடுக்கறேன்னு சொல்லிட்டு வந்தா இங்க வந்து இப்படி யோசிக்கிறா. ஏதோ தப்பா இருக்கே. என்னவா இருக்கும்? தள்ளு, நானே எடுத்துக்கிறேன்.